ஆசீர்வாதத்தை தெரியாதவன் கிடையாது. இவன் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தவன், அது ருசி பார்த்தவன். திரும்பி வர்றப்ப ஆண்டவரையே சந்தித்து வாழ்க்கையை மாறி பேரெல்லாம் மாறிடுச்சு. யாக்கோபுன்ற திருடன் மாறி இப்போ இஸ்ரவேல்னு அருமையான எத்தன் யாக்கோபு அவன் இஸ்ரவேல்னு ஒரு அருமையான பேரை பெற்று அவனுடைய சந்ததியாக அவன் பேரை கொண்டு விளங்குற அளவுக்கு ஒரு பேரை பெற்று மாற்றப்பட்டவனாக வருகிறான். இதெல்லாம் அனுபவித்தவன் தான், இதெல்லாம் ஒன்றும் தெரியாதவன் கிடையாது. ஆசீர்வாதத்தை பற்றி அவனை கேட்டு பாருங்கள், நல்லா தெரியும், பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவனுடைய குமாரன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே, குமாரன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறான்றதை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 37, 32. பல வருணமான அந்த அங்கி தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, அதாவது அவனை வித்துட்டாங்க இல்லையா, யோசேப்பை வித்தோன்னா சகோதரர்கள் திட்டம் போடுறாங்க, அப்பாட்ட என்ன சொல்கிறதுன்னு. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் இவனுடைய அங்கியை தோச்சு வீட்டில் அப்பாட்ட காமிச்சிடலாம், செத்துட்டான் அவன், யாரோ துஷ்ட மிருகம் அடிச்சிருக்கும் போல் இருக்குது, சட்டை அங்கே கிடந்ததுன்னு கொண்டாந்து கொடுத்துட்றானுங்க. அதான் நடக்குது. பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, அது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரன் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொன்ன நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல், நல்ல கவனிங்க, ஆறுதலுக்கு இடம் கூடாமல், he refused, ஆறுதல் அடைய மாட்டேங்கிறான். ஆறுதலுக்கு இடம் கூடாமல் தான் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யோசேப்பை ரொம்ப நேசித்தான் பாருங்க, விசேஷமாக என்ன நேசித்தான். கர்த்தருடைய கரம் மேலே இருக்குதுன்னு தெரியுது, நேசிக்கிறான். இந்த குமாரன் செத்து போனாங்கிற மாதிரி நியூஸ் வந்த உடனே பிசாசு அதை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள். நடக்காத ஒன்றை நடந்ததுன்னு நம்ப வச்சுவின, அதன் மூலமாக பெரிய அங்கலாய்ப்பை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தெல்லாம் மறந்துட்டான். ஆசீர்வாதம் எப்படி காப்பாற்றுன்றதை மறந்துட்டான். ஆசீர்வாதம் எப்படி நிறைவேறுன்றதை மறந்துட்டான். கடவுள் பொய் சொல்லாதவர், இவன் மூலமாக தான் சந்ததி விளங்கும், கடவுள் இவனை தெரிந்து கொண்டிருக்கார், இவன் மேலே கையை வச்சிருக்கார், இவன் சாக முடியாது, இவன் ஏன் பழைச்சிருப்பான், கர்த்தர் எப்படியோ அவனை காப்பாற்றுவார் கொண்டு வருவார்ன்றதை நம்புறதை விட்டுட்டு அப்படியே நில குலைஞ்சு போயிட்டான் பாருங்க. பையன் செத்து போயிட்டான்னு நினச்சி, சாகாதவனு செத்து போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு பிசாசான உள்ளத்தில் பயங்கரமாக ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணி அங்கலாய்ப்பை உண்டு பண்ணி அவன் சொல்கிறான், நான் அழுது கொண்டே துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன், செத்துக்கிட்டே என் கல்லறைக்கு நான் போய் சேருவேன், நான் இப்போ அழுதுகிட்டே போய் என் கல்லறைக்கு சேருவேன் அப்படின்ட்டான். நான் நிறைய ஆளுங்க சொல்கிறது கேட்டிருக்கேன், அந்த மாதிரி நான் அழுதுகிட்டே சாக போகிறேன் கடைசி வரைக்கும், நான் ஆறுதல் அடையவே மாட்டேன், எனக்கு ஆறுதல் வரவே வராது, வேண்டாம் எனக்கு ஆறுதல், நான் என் வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டே நான் கல்லறைக்கு போகிறேன். சொல்லவே கூடாது தெரியுமா யாரும். உங்கள் பிரச்சனைகளெல்லாம் காட்டிலும் கடவுள் பெரியவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை மீட்டு உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். பிரச்சனைகள் வாழ்நாளில் பல காரணங்களால் வருகிறது, நடக்கிறது, காரியங்கள் நடக்கிறது பொல்லாத உலகத்தில். ஆனால் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். தீமையான காரியங்கள் கூட நன்மையாக மாற்றி தர்றவர். இவனுக்கு வராத பிரச்சனையாக யோசேப்புக்கு, அவன் நினச்சிருப்பான் கடவுள் எங்கே, எனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் எங்கே, இப்படிலாம் காட்டிட்டு கடைசியில் இங்கே வந்து கிடக்கிறேனே அப்படின்னு யோசிச்சிருப்பான். கர்த்தர் அற்புதமான திட்டத்தை வச்சிருக்கிறார். பாடுகள் கொஞ்ச நாள் தான், ஆனால் வாழ்நாள் முழுவதும் நித்தியத்துக்கு உண்டாகிறது. அப்போ நம்பிக்கை இழக்கூடாது பாருங்க. ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணை எடுத்துடக்கூடாது. ஆசீர்வாதத்தை நம்பணும், ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையுமே விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கலைன்னா கடவுளை ஏற்படுத்தி தங்க தாம்பாளத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. நீங்கள் விசுவாசித்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்கலன்னா உங்கள் பிரச்சனையே தியானித்து அதையே பேசிக்கிட்டு அதையே அழுதுகிட்டு நான் இப்படியே தான் போய் சேர போகிறேன், என் பையன் போன இடத்துக்கே நான் போகிறேன், எங்கள் அப்பா போன இடத்துக்கே போகிறேன், எங்கள் தாத்தா பாட்டி நான் பார்க்கணும் போகிறேன்னா அப்புறம் போக வேண்டியது தான் சீக்கிரம். இருக்கீங்களா? அவங்கெல்லாம் யாரும் நம்மளை வரவேற்றுக்கிட்டல. எங்கள் அப்பாவை கேட்டால் என்ன சொல்லுவார், அங்கேயே இரு மரியாதை என்னவார், மரியாதையா அங்கேயே இருன்னுவார். அதான் நான் நினைக்கிறது. இருக்கீங்களா? எங்கள் அப்பா 88 வரைக்கும் இருந்தார், எங்கள் அம்மா 89 வரைக்கும் இருந்தாங்க.
கூட்டி கழித்து பார்த்தா கூட நான் அதை காட்டிலும் கொஞ்சம் தேரணும். இருக்கீங்களா நீங்கள் எப்படி? ஆனால் அதை காட்டலாம், அந்த ஆவரேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதை காட்டலாம் ஆசீர்வாதத்தின் ஆவரேஜ் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நம்முடைய வேலை எப்படி இருக்கும்? நம்முடைய உடல் சுகம் எப்படி இருக்கும்? எல்லாம் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், இழந்து போனதெல்லாம் தினந்தோறும் திரும்ப தருகிறவர் கர்த்தர். ஆமென். இருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் இப்போ நமக்கு உண்டு, இப்போ நம்மளுக்கு சொந்தம், நம்முடையது. அது எந்த சூழ்நிலைக்குள்ளும் எந்த இருளுக்குள்ளும் நாம் பிரவேசிக்கலாம். வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னா அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும். கனி தராத, பயிரிடப்பட முடியாத, விதையை விளைய வைக்க முடியாத ஒரு நிலத்தை கொடுத்தா கூட இயேசுவின் நாமத்தில் அங்கே விளைய வைக்க முடியும். காலி பானையெல்லாம் நிரப்பி காட்ட முடியும். காலியா இருக்க பாக்கெட்டு எல்லாத்தையும் நிரப்பி காட்ட முடியும். வெறுமையாயிருக்கிற வாழ்க்கையை நல்ல அருமையான காரியங்களால் நிரப்ப முடியும். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஆசீர்வாதம் அந்த ஞானத்தை, அறிவை, விவேகத்தை தருது. அந்த ஞானம், அறிவு, விவேகம் வாழ்க்கையை கட்டுறதுக்கு உதவுது, அது நிலைச்சு நிற்க உதவுது, அதை நல்ல காரியங்களால் நிரப்புகிறதுக்கு உதவுது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறந்துடாதீங்க, யாக்கோபு மாதிரி கோட்டை விட்டுறாதீங்க. யோசேப்பு மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் அதை பிடிச்சிக்கிங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் வாழ்வு நித்தியமாய் உண்டு.